வணக்கம். வளமைஎஸ் அகாடமில இன்னைக்கான அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். தமிழ்நாடு growth ரெக்கார்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யூனிட் 6ல வந்து உங்களுக்கு பார்ட் பில வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி ஒரு ஃபுல் டாபிக் இருக்கும். அதோட முக்கியமான டேட்டா எல்லாமே இந்த ஒரு நியூஸ்ல உங்களுக்கு கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த நியூஸை நீங்க ஃபுல்லா படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்கன்னா டெஃபினட்டா ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பிகாஸ் இந்த டாபிக் வந்து நம்மளோட சிலபஸோட சேர்ந்து இருக்கிறதுனால கன்ஃபார்மா கொஸ்டின் வரதுக்கான கொஸ்டின் ஏரியா தான் இது. இதுல என்னென்னு சொல்லிட்டு டீடைல்டா எல்லா செக்டரை பத்தியும் பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாடு தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் எக்கனாமியா இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் கான்சிக்யூட்டிவா இந்த ஹையஸ்ட் growth வந்து நம்ம லாஸ்ட் இயரும் வாங்கியிருக்கோம், இந்த இயரும் வாங்கியிருக்கோம். தட் இஸ் த நோட்டபிள் திங். ஸோ வந்து லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 11.19% வச்சிருந்தோம். இந்த வருஷம் growth பாத்தீங்கன்னா 10.83% வச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது growthோட நம்பர் வைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் நேஷனல் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 7.4% தான். பட் நம்ம வந்து எவ்வளவு வாங்கியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா 10.83% வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு மீடியம் டேர்ம்ல ஒரு ஷார்ட் பீரியட்ல தமிழ்நாடோட growth ஆக்சலரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நோட் பண்றோன்றத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் வந்து நமக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம ஆல் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும் போது நம்ம ஸ்டேட்டோட growth எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 13.16% இருக்கு. அதாவது இது இந்தியாவோட ஜிடிபியை விட அதிகம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி growth நமக்கு வந்ததுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா சஸ்டைன்டு growth வந்து நமக்கு இருக்கு. அதுக்கு வந்து பிஸ்கல் அண்ட் வெல்ஃபேரோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கவர்னன்ஸ் வந்து ப்ராப்பரா இருந்ததுதான் இதோட முக்கியமான ரீசன். ஸோ இது மூலயமா நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸோ சோஷியல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா இருக்கிற திங்ஸ்ல வந்து ஸ்பெண்டிங்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்கம் ஜென்ரேஷன் ஜாஸ்தி ஆயிருக்கு. அது மூலயமா வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால இன்கம் ஜென்ரேஷன் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இது மூலயமா என்ன பண்றாங்கன்னா இட் இஸ் ரீஇன்ஃபோர்சிங் தி டெவலப்மெண்ட்ன்றது தான் இந்த மாடியூலோட அஜெண்டாவே பாத்தீங்கன்னா. ஸோ மொத்தம் 3 செக்டார்ஸ் இருக்கு, பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரின்னு சொல்லிட்டு. டெர்ஷரியை வந்து நம்ம சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவோம். அதுல தமிழ்நாடுக்கு வந்து நம்பர் வந்து அதிகமா கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த செகண்டரி செக்டர் தான் சொல்லுவாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் மூலயமா தான் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய growth, அதாவது ஜிடிபியோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இதுல அதிகமா இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து இதோட டிரைவராகவே இருப்பாங்க. ஸோ எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோன்னு பாத்தீங்கன்னா 15.02% வந்து 2025 to 26ல வந்து வாங்கியிருக்கோம். அது நேஷனல் ஆவரேஜ்ல பாத்தீங்கன்னா 6.6% தான் நேஷனலோட ஆவரேஜ். பட் நம்ம பாத்தீங்கன்னா 15.02% வந்து வாங்கியிருக்கோம். அண்ட் வந்து முக்கியமா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் சொல்லிட்டு இந்த செகண்டரி செக்டர் வந்து ரெண்டா பிரிக்கலாம். அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல பாத்தீங்கன்னா 15.02வும் மேனுஃபேக்சரிங்ல வந்து 14.22வும் வாங்கியிருக்கோம். ஆனா இது வந்து நேஷனல் செக்டார், நேஷனலா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு செக்டாருமே 7% தான் வந்து வாங்கியிருக்காங்க. பட் தமிழ்நாடு வந்து அதை விட டாப்ல இருக்கும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா growth மாடல்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து மேனுஃபேக்சரிங் ஜிடிபிக்கு தான் அதிகம். 13.35% வந்து நம்ம வந்து காமிச்சிருக்கோம் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் செக்டார் பார்க்கலாம். ஸோ சர்வீஸ் செக்டார் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபிக்கு வந்து 53% வந்து கிராஸ் வேல்யூ ஆடட் ரேஷியோல வந்து சர்வீஸ் செக்டாருக்கு தான் வந்து ரேஷியோ அதிகம். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா 8.54% வந்து வச்சிருக்கோம், which is slightly கம்மி தேன் வந்து நேஷனல் ஆவரேஜ். நேஷனல் வந்து 9.1 வச்சிருக்காங்க. பட் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு செக்டார்ல மட்டும்தான் வந்து 8.54% வந்து வச்சிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம பிரைமரி செக்டர்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான திங்ஸ். அதுல நம்ம எவ்வளவு growth காமிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா 5.92% காமிச்சிருக்கோம். அதாவது நேஷனல் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 2.7% தான் நேஷனல் ஆவரேஜ். பட் ஆனா நம்ம தமிழ்நாடு வந்து 5.92, அதாவது இன்டூ 2 டைம்ஸ் காமிச்சிருக்கோம். அண்ட் ரெக்கவரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ அதுலயுமே வந்து தமிழ்நாடு தான் நம்பர் 1ல இருக்கும். இதுக்கு முக்கியமா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட பர் கேபிட்டா இன்கம் வந்து டபுள் ஆயிருக்கு. ஸோ 2020ல இருந்து 21 அந்த இயர்ல பாத்தீங்கன்னா 2.096 லேக்கா இருந்தது. இப்போ 4.08 லேக்ஸா வந்து மாறி இருக்கு. அதாவது ஒரு நேஷனல் ஆவரேஜ் வந்து எவ்வளவு இருக்கு ஒரு இயருக்குன்னு பாத்தீங்கன்னா 2.196 தான் இருக்கு கம்பேர்ட் வித் ஆல் த ஸ்டேட்ஸ். பட் ஆனா தமிழ்நாடு வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் தனியாவே 4.08 லேக்ஸ் வரைக்கும் நம்ம ரீச் ஆயிட்டோம். அண்ட் தென் வந்து ஸ்டேட்டோட growth எதை பேஸ் பண்ணி இருக்கோம், சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ இது ரெண்டுமே நம்ம தமிழ்நாடு சைட்ல ப்ராப்பரா இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால வந்து இந்த மாதிரி ஒரு growth வந்து அச்சீவ் பண்ண முடியுது.
சப்ளை எண்ட்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் பவர் ஸ்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் ரோடு, போர்ட், இந்த கனெக்டிவிட்டிலாம் இந்த சப்ளை சைடு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் எஃப்டிஐயோட இன்ஃப்ளோஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமா இருக்கு. எஃப்டிஐ வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 22 to 23ல பாத்தீங்கன்னா டூ டூ மீன் $2,169 மில்லியன் இருந்தது. 2024 to 25ல $3,681 பில்லியன் வந்து உங்களுக்கு மாறி இருக்கு. அண்ட் இந்தியாலேயே வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு தான் வந்து எஃப்டிஐ இன்ஃப்ளோவும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசன். அண்ட் வந்து ஆன் டிமாண்ட் சைட், இப்போ வந்து சப்ளை சைட்ல என்னென்னலாம் பார்த்தோம், அந்த ரோடு பவர்லாம் பார்த்தோமா. ஸோ டிமாண்ட் சைட்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிரைவேட் செக்டார் மேல நம்ம பண்றது வந்து ரொம்ப பெரிய லெவல்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எஜுகேஷன், ஹெல்த், சோஷியல் வெல்ஃபேர், இது எல்லாமே வந்து டிமாண்ட் சைட்ல இருந்து நம்ம கொடுக்கறதுனால அதுவுமே வந்து இந்த growthக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. அண்ட் வந்து இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுமே வந்து எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து நித்தி ஆயோக் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நித்தி ஆயோக் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுல தமிழ்நாடு தான் வந்து ரேங்க் 2 வாங்கியிருக்காங்க அண்ட் மகாராஷ்டிரா வந்து ரேங்க் 1 வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்கார்டு எதை பத்தி, இந்த இண்டெக்ஸ் எதை பத்தினா, ரைசிங் டிமாண்ட் ஹாஸ் பீன் மேட்ச்டு பை த சப்ளை சைட். எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற சப்ளை வந்து எந்த ஸ்டேட் பண்றாங்கன்றதுதான் இந்த இண்டெக்ஸ். அதுல தமிழ்நாடு வந்து செகண்ட் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் இன்ஃபிளேஷன். ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.2% இருந்தது. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2.62% அந்த இயர் எண்டுக்குள்ளேயே நம்ம வந்து குறைச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இன்ஃபிளேஷன் எப்போ கம்மியா இருக்கும்னா, சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலா போக போக உங்களுக்கு இன்ஃபிளேஷன் ரேட் வந்து குறையும். ஸோ எது வந்து இப்போ சப்ளை வந்து அதிகமா இருந்து டிமாண்ட் கம்மியா இருந்தாலோ, இல்லை டிமாண்ட் அதிகமா இருந்து சப்ளை அதிகமானாலதான் இந்த இன்ஃபிளேஷன் டீஃபிளேஷன் இந்த கான்செப்ட்லாம் உள்ளவே வரும். ஸோ சின்ஸ் நம்ம அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றதுனால இதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபிளேஷனை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்கோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கல் டெபிசிட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4.91% இருந்தது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3%க்கு அதை குறைச்சிருக்கும். ரெவன்யூ டெபிசிட் வந்து 3.49%ல இருந்து 1.2% குறைச்சிருக்கும். இது எல்லாமே வந்து பாசிட்டிவா குறைச்சிருக்கும். ஆனா வந்து டெப்ட் வந்து அதே, நம்மளோட கடன் விகிதம் வந்து அதே 26% தான் இருக்கு. ஸோ அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த ரிப்போர்ட்டோட ஓவரால் இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, தமிழ்நாடுக்கு வந்து 1 ட்ரில்லியன் எக்கனாமி அடிக்கணும்ன்றது ஒரு இலக்கு இருக்கு. ஸோ இந்த ரெக்கார்டு தான் வந்து இதோட முக்கிய சாலிட் ஃபவுண்டேஷன். டெஃபினட்டா தமிழ்நாடு வந்து அந்த 1 ட்ரில்லியன் எக்கனாமி அடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸை ஃபுல்லா படிச்சு எல்லா செக்டாருக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்றத வந்து டேட்டா வகையாவே நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா இது ஒரு கொஸ்டின் ஏரியா. இதுல இருந்து மினிமம் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுல முக்கியமா இந்த நித்தி ஆயோகோட இண்டெக்ஸை பத்தியும் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.